العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا بذكر الله تطمئن القلوب صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய மக்ரிப் தொழுகையிலே இருந்து ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது 10 தினங்களான பாவ மன்னிப்பிற்கான தினங்கள் துவங்கி இருக்கிற காரணத்தினால் நம்முடைய வழக்கமான துஆவோடு நபி அவர்கள் பிரத்யேகமாக கற்றுத்தந்திருக்கக்கூடிய அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذُنُوبَنَا وَخَطَايَانَا كُلَّهَا يَا رَبَّ الْعَالَمِينَ என்ற இந்த பிரார்த்தனையையும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய குழந்தைகளிலே துவங்கி பெரியவர்கள் வரை எல்லோராலும் தேடப்படக்கூடிய ஒரு விஷயம் நிம்மதி. நிம்மதியை தேடி மனிதன் எங்கெல்லாமோ சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனிடத்திலே உலகத்தினுடைய எல்லா சொகுசுகளும் இருந்தும் நிம்மதி இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு மனிதனிடத்திலே நிம்மதி மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த செல்வமும் எந்த விதமான சொகுசுகளும் அவனிடத்திலே இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை இன்பமாக கழிவதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, இறைவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இந்த நிம்மதியை விரும்புகிறது, பாதுகாப்பை விரும்புகிறது. எறும்புகளை பார்த்தால் மண்ணுக்கு உள்ளே கொண்டு போய் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்கிறது. இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினம் ஏன் மண்ணுக்குள்ளே தன் குடியிருப்பை அமைத்துக் கொள்கிறது என்றால், மனிதர்களுடைய கால்களின் மூலமாக நாம் மிதிக்கப்பட்டு அழிந்து விடக்கூடாது என்கிற பாதுகாப்பிற்காக தங்களின் குடியிருப்பை மண்ணுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறது. அதே போன்றுதான் பறவைகள் ரோடுகளிலே கூடுகளை கட்டுவதில்லை, மரக்கிளையிலே உயர்ந்த உச்சியிலே கொண்டு போய் கட்டுகிறது. மனிதனுடைய கரத்திலே நாம் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, மனிதனுடைய பிடியிலே இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக அங்கு இருந்தால் தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்பதை அந்த பறவைகள் உணர்ந்து தங்களின் வசிப்பிடத்தை அங்கே அமைத்துக் கொள்கிறது. இன்றைக்கு நாமும் வீடு கட்டுகிறோம், நடுக்கடல்ல போய் கட்டுறோம், காட்டுக்குள்ள போய் கட்டுறோம். மனிதர்கள் குடியிருக்கிற அதிகமான குடியிருப்புகள் எங்கு இருக்கிறதோ அதுதான் நாம் வெளியூருக்கு சென்றாலும் நம்முடைய இல்லத்திற்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து காடுகளுக்குள் நம் இல்லங்களை அமைக்காமல் மனிதர்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு மத்தியிலே நம் இல்லங்களை அமைக்கிறோம். வனவிலங்குகள் மனிதனுடைய பிடியிலே இருந்து நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காடுகளுக்குள்ளே தங்களுடைய வசிப்பிடத்தை அவைகள் அமைத்துக் கொள்கிறது. இந்த அனைத்தும் நமக்கு சொல்ல வருகிற சுருக்கமான செய்தி இதுதான். இறைவனுடைய படைப்பான மனித
எப்படி நிம்மதியை தேடுகிறானோ, பாதுகாப்பை தேடுகிறானோ, அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பாதுகாப்பை, நிம்மதியை தேடுகிறது. இப்படி என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி என்பது எவ்வளவு முக்கியமான அம்சம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொன்னார், உங்கள் மனைவியையும் மகனையும் கொண்டு போய் கஅபத்துல்லாஹ்விற்கு அருகிலே இந்த பைத்திகல் முஹர்ரம், கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்துல விட்டுட்டு வாங்கன்னு சொன்னப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்துக் கொண்டு போனார்கள், விட்டார்கள். விட்டு அங்கு முதலாக நிறைய விஷயங்களை கேட்டார்கள். இன்றைக்கு தராவியிலே ஓதப்பட்டது. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? மனைவியை மகனை விட்டு கேட்டார்கள், ரப்பி இஜ்அல் ஹாதல் பலத ஆமினா. முதல்ல அவங்க கேட்ட செய்தி என்ன? ரப்பி, என்னுடைய இறைவா, இஜ்அல், நீ ஆக்குவாயாக, ஹாதல் பலத, இந்த மக்கமான நகரத்தை, ஆமினா, பயமற்ற பகுதியாக ஆக்குவாயாக. இதுவரைக்கும் மனிதர்களுடைய வாசனையே இல்லாத இடம். வனவிலங்குகள் வருமா? துன்பம் தரக்கூடிய, தீமை தரக்கூடிய, நச்சை வெளிப்படுத்தக்கூடிய உயிரினங்கள் வந்து போகக்கூடிய இடமா என்று எனக்கு தெரியாது. நீ சொல்வதற்காக என் மனைவியையும் மகனையும் இங்கு விட்டு செல்கிறேன். உன்னிடத்தில் நான் கேட்பது, இவர்கள் இங்கு இருக்கிற காலத்திலே பயமற்ற சூழ்நிலையை இவர்களுக்கு கொடுப்பாயாக. முதல் கேட்ட செய்தி இதுதான், குர்ஆனிலே வருகிறது. அடுத்து கேட்டார்கள், சிலைகளை வணங்குவதிலிருந்து என்னையும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நீ ஒதுக்கி வைப்பாயா என்று கேட்டார்கள். இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த முதல் செய்தி, இஜ்அல் ஹாதல் பலத ஆமினா. நிம்மதி இல்லைன்னு சொன்னா இபாதத் செய்ய முடியாது. நிம்மதி இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது? வீட்டை போட்டுக்கிட்டு வீட்டு சாவி நம்மள்கிட்ட இருந்தா தான் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய சிந்தனை என்பது ஓர்முகமாக இருக்கும். வீட்டை பூட்டிட்டு வர்ற வழியில சாவி காணா போச்சு, இங்க வந்து நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னு சொன்னா அங்க வச்சிருப்போமா, இங்க வச்சிருப்போம், எங்க வச்சிருப்போம், வண்டியில போட்டிருப்போமா என்று நம்முடைய சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக அல்லாஹ்விடத்திலே அங்கே நிம்மதியை கேட்டார்கள். இறைவா, நீ சொன்ன மாதிரி நான் கட்டுப்பட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தனிமையிலே இந்த வனாந்தர காட்டிலே எப்படி அவர்கள் இருப்பார்கள்? பாதுகாப்பை அவர்களுக்கு நீ வழங்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிம்மதி என்பது மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அறிஞரிடத்திலே கேட்கப்பட்டது, ஆரோக்கியம் சிறந்ததா, நிம்மதி சிறந்ததா? என்ன கேட்டாங்க? ஆரோக்கியம் சிறந்ததா, நிம்மதி சிறந்ததா? இந்த அறிஞர் சொன்னார், ஆரோக்கியத்தை விட நிம்மதிதான் சிறந்தது. சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். 2 ஆடுகள் இருக்கிறது. ஒரு ஆடு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டிற்கு பக்கத்திலே ஒரு ஓநாய் நின்று கொண்டிருக்கிறது. இது ஒரு காட்சி. இரண்டாவது ஒரு ஆடு. இந்த ஆட்டிற்கு காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டிற்கு முன்னர் உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த 2 ஆடுகளிலே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய முதலாவது ஆட்டை விட நோயுற்று இருக்கக்கூடிய இந்த 2வது ஆடுதான் சிறந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காயத்திற்கு மருந்து போட்டு அந்த காயம் நீங்கிவிட்டால் எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் அந்த ஆடு அந்த உணவை உட்கொண்டு விடும். அது ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது 2வது வகை. ஆனா முதல் வகையான ஆடு இருக்கிறதே,
அது நோய் இல்லாமல் இருக்கிறது, ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதற்கு முன்னர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவதற்கு கூட நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுல வாய் வைக்கவும் ஓனாய் வந்து அடிச்சுட்டா நம்ம உயிர் போய்விடுமே என்று அச்சத்தோடு அந்த ஆடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நான் சொல்கிறேன், ஆரோக்கியத்தை விட நிம்மதிதான் சிறந்தது என்று அந்த அறிஞர் சொன்ன விளக்கம் பார்க்க விளக்க நூல்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களும் இருந்தாலும் நிம்மதி இல்லை என்றால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுவதை நமக்கு நிதர்சனமாக எடுத்து காட்டுகிறது. அந்த நிம்மதியை பெறுவதற்கு இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹ் தத்மையின்னுல் குலூப். நிம்மதி வேண்டுமா? எங்கேயும் போகாதீங்க, மருந்துகளை சாப்பிடாதீங்க, அல்லாஹ்வுடைய திக்ரிலே இறைவனுடைய நினைவு கூறுவதிலே தத்மையின்னுல் குலூப், உள்ளங்களுக்கான நிம்மதி இங்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சாதாரணமாக சொல்லவில்லை, அலா என்ற வார்த்தையோடு சேர்த்து சொல்கிறார். அலா என்று சொன்னால் ஹர்ஃபே தம்பீஹ் என்று அரபியிலே சொல்லப்படும், எச்சரிக்கைக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை. மனித சமுதாயமே இந்த செய்தியை உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். என்னை திக்ர் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை நான் வைத்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு, அதை மறந்துவிட்டு எங்கெங்கெல்லாமோ சென்று எதையெல்லாமோ சாப்பிட்டு நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேடுகிற நிம்மதி என்பது இறைவனுடைய திக்ரிலே இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதே போன்று லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் உச்சரித்து அதன் மூலமாக நீங்கள் நிம்மதியை பெற முடியும் என்பதை அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார். எனவே நம்முடைய சுய தேவைக்கான நேரங்கள் போக மீதமுள்ள எல்லா நேரங்களிலும் நம் வியாபார நிறுவனத்திலே இருந்தாலும் நம்முடைய இன்ன பிற தொழில்களிலே நாம் ஈடுபட்டிருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கிற எல்லா ஓய்வு நேரங்களிலும் இந்த திக்ரை நாம் சொல்லுகிற போது நாம் எதிர்பார்க்கிற அந்த நிம்மதி என்பதை அல்லாஹ் இந்த திக்ரில் மறைத்து வைத்திருக்கிறான். எனவே திக்ரை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியான தருணங்களிலும் இறைவனை நினைவு கூற வேண்டும். நமக்கு ஏற்படுகிற கஷ்டமான சூழ்நிலைகளிலும் இறைவனை நினைவு கூற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார். உள்ளங்களுக்கான நிம்மதி அது என்னுடைய திக்ரிலே இருக்கிறது. மனித சமுதாயமே புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், எடுத்து செயல்படுங்கள். நிம்மதியை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அருமருந்தான திக்ரை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகிலும் மறு உலகிலும் பெறுவதற்கான நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.